தகப்பனே, நீ பேசின வார்த்தைகளே 4ஆம் வார்த்தையாக பேசும்படியாய் அடியாரை தெரிந்து கொண்டு என்னை மறைத்து நீ வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்தி அப்பா நீங்க பெருந்து நாங்கள் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திர சபையாருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 4ஆம் வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி. 7 வார்த்தைகளிலும் சுவிசேஷத்துல ஒரு பகுதியில தான் இருக்கு. 7 வார்த்தையும் ஒரு பகுதியில தான் இருக்கு சுவிசேஷ பகுதியில. ஆனா இந்த 4ஆம் வார்த்தை மட்டும் 2 பகுதி இருக்கு. எதுன்னு பார்க்கும்போது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. மார்க்கு 15:34 வாசிங்க. மத்தேயுவிலும் ஏலோயி ஏலோயி என்று மார்க்கிலும் குறிப்பிட்டிருக்கிறது. ஏன் இந்த ஒரு வார்த்தை மட்டும் 2 சுவிசேஷ பாடத்துல குறிக்கப்பட்டிருக்குன்னா ஏதாவது ஒரு காரணம். அப்போ ஏலி ஏலின்றது அரபிக் மொழி, ஏலோயி ஏலோயின்றது எபிரேய மொழி. அப்போ ஏலி எந்த மொழியில தான் சிலுவையில பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில தான் பேசினாரு. ஏலோயி ஏலோயி அப்படின்னு தான் பேசிக்கிறாரு. ஏலி ஏலினாலும் என் தேவனே என் தேவனே தான், ஏலோயி ஏலோயின்னு சொன்னாலும் என் தேவனே என் தேவனே தான். ஏன் அப்போ நம்ம தியானத்துக்கு ஏலி ஏலி மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மத்தேயு அவருடைய சுவிசேஷத்தை யூதருக்கு ராஜாவாக காட்டும்படியாக எழுதியிருக்கிறார். மேசையா என்று இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்திருக்கிறாரு, நம்மளுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் என்று காட்டும்படியாக மத்தேயு எழுதியிருக்கிறார். மத்தேயுல முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது அப்போ இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு இருக்கும். அப்போ அதுல இயேசுவ ஒரு ராஜாவை போல, ராஜாவே தான். அப்போ தாவீதினுடைய மகனாக அவருடைய வம்சத்துல வந்ததாக குறிப்பிட்டிருக்கு. அதே பகுதி அதே அதிகாரத்தை பார்க்கும்போது மேசியா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யூதருக்கு ராஜாவாக மத்தேயு காட்டுகிறார். அதே போல மேசியா என்று மத்தேயு தனது சுவிசேஷத்தை யூதர்களுக்கு எழுதுகிறார். அதனால ஏன்னா யூதர்கள் அதை என்ன பண்றாங்க, நம்மள அவர் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிக்க வந்திருக்கு, நம்முடைய பாவங்களுக்காக அவர் உயிரை கொடுத்து வந்திருக்கிறார், இதுதான் உண்மையான மேசியா என்று யார் நம்மள யூதர்கள் நம்பல. அதனால இவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு, இவர் தான் யூதருடைய ராஜா, இவர் தான் மேசியா என்று காட்டும்படியாக தான் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா மார்க்ல ஏலோயி ஏலோயி என்று குறிப்பிட்டிருக்கிறது அவருடைய சுவிசேஷத்தை யார் எழுதுகிறார் என்று பார்க்கும்போது ரோமர்களுக்கும் புறஜாதியாக இருக்கிறவர்களுக்கும் அவருடைய சுவிசேஷத்தை எழுதுகிறார். இப்போ நிறைய எபிரேய மொழிகள்ல நம்ம பார்க்கிறோம். நான் பார்த்தோம்னா தலித்தாகுமி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கிறோம். அது என்ன மொழினா எபிரேய மொழி. ஆனா மார்க் மட்டும்தான் அதை குறிப்பிட்டிருக்காரு. அதே பகுதியில் அதே சம்பவம் மத்தியில் இருக்கும், இன்னொரு சுவிசேஷ பாடத்தில் இருக்கும். ஆனா என்ன சொல்றா சிறுபேரை எழுதுறது மட்டும்தான் இருக்கும். அது வேற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா எப்பத்தான் ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் எபிரேய மொழிதான், அதுவும் மார்க் தான் எழுதுகிறது. அப்போ வேற யாரும் இந்த சமூகத்தை மாற்றி எழுதல, இதுவும் மத்திய இருக்குது. ஆனா அவங்க எப்படி எழுதிருக்கிறாங்க, சிறுபெண்ணை எழுது திறக்கப்படுவதாக அப்படிதான் இருக்கும். ஆனா ஏன் மத்திய இதை மட்டும் வேற வார்த்தையில அரபிக் மொழியில் எழுதிருக்கிறாருன்னா இப்ப சொன்னபடி யூதருக்கு ராஜாவாக அவரை காட்டுப்படுவாங்க.
இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வாசித்த வேத பகுதியில 9ஆம் மணி வேலை இருக்குதுங்களா, 2ல இருக்கு. அப்போ டைம் நமக்கு தெரியணும். ஏதோ ஒரு காரணம் இல்லாம டைம் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய டைம் எப்படி நம்ம தொடங்குறோம் அப்படின்னா 12 மணிலிருந்து நம்ம டைம் என்ன பண்றோம், தொடங்குது. 12 மணி ஆயிடுச்சுன்னா காலையில இந்த நாள் ஒரு நாள் தொடங்குது, 12 மணிக்கு முடியுது. யூதர்களுடைய கேலண்டர் பார்க்கும்போது லூனர் அப்படின்னு இருக்கு. அது எப்படி இருக்குதுன்னா சாயங்காலம் 6 மணிலிருந்து மறுநாள் சாயங்காலம் 6 மணி ஆனாதான் ஒரு நாள். புரியுதுங்களா? இப்ப டைம் நம்மளுக்கு முக்கியம்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டைம் அந்த இடத்துல குறிப்பிட்டேன். அப்போ 9ஆம் மணி வேலை இருக்கு. அப்போ நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். 6ல இருந்து 7 வந்தா 1ஆம் மணி வேலை, 7ல இருந்து 8 2ஆம் மணி. அப்படி நீங்க கால்குலேட் பண்ணும்போது 9ஆம் மணி வேலை அப்படின்னு பார்க்கும்போது டைம் 3 மணி. 3 மணிக்கு தான் இந்த வார்த்தையை அவர் என்ன பண்றாரு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த டைம் நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்திலும் 6ஆம் மணி வேலை இருக்கும். நீங்க பைபிள் வாசிக்கும் தெரியும், 6ஆம் மணி வேலை இருக்கும், 2ஆம் மணி வேலை இருக்கும், 9ஆம் மணி வேலை இருக்கும். இப்போ நீங்க டைம் கால்குலேட் பண்ணி பார்த்து அப்போ அந்த டைம்ல என்ன மணி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பகல் 1 மணியா 2 மணியா 3 மணியான்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இயேசு பேசுகிற இந்த வார்த்தை டைம் பார்த்தா 3 மணி பேசுறாரு. இதுதான் இப்போ இந்த 9ஆம் மணி வேலைன்றது 2 இடத்துல குறிப்பிட்டிருக்குது. அப்போஸ்தலர்களை நம்ம பார்க்கும்போது பேதுரும் யோவானும் சர்ச்சுக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல வாசல்ல தாய் வயிற்றுல சப்பானியாக்கிறது வந்து உட்காந்துருக்காரு. ஏதாவது கிடைக்குமா என்று அவரு முகத்தை பாக்குறாரு. அப்ப இவங்க 2 பேரும் சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணு இல்ல வெளி இல்லை, ஆனா என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிச்சை கேட்டு கொண்டு உட்கார்ந்த நபரு அந்த நாளுக்கான பிழைப்புக்கு கிடைக்குமா என்று பார்த்தா, ஆனா அவங்க 2 பேரும் சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிறது நான் கொடுக்குறேன். அப்போ அவங்க கிட்ட இருந்து என்ன கொடுத்தாங்க, இயேசுவின் நாமத்தினால எழுதுங்க சொன்னாங்க. அப்ப நிரந்தரமான ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அவருடைய நாமம் கொடுத்து அது என்ன டைம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெபிக்கிற டைம். அதே போல இன்னொரு இடத்துலயும் 9ஆம் மணி வேலை இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கொர்நேலியை பத்தி இருக்குது. அவர் எப்பேற்பட்டவர்னா அவர் ஒரு புறஜாதி தான், ஆனா அவர் எப்படி இருக்கிறாருன்னா தேவனுக்கு பயந்தவரா இருக்கிறாரு. வீட்டார் அனைவருக்கு நல்ல ஒரு தான தர்மங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு கெட்டதான இடத்துல குறிப்பிட்ட ஒரு புறஜாதியா இருந்து தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அது என்ன வேலை நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் மணி வேலை, தரிசனம் காணுகிற டைம், ஜெப வேலை என்று பார்க்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு. இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒளியா வந்தார், வெளிச்சமா இருந்தார், கடவுளா வந்தார், நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படியா வந்தார், ஆசாரியனா வந்தார். எப்படி என்னென்ன சொல்லிக்கொண்டே போலாம் அவரை பத்தி. அப்படி இருக்கிறவர் நியாயான கையா வந்தார். ஒரு நியாயாதி பருவி தூக்கி கொண்டிருக்கிறார், ஒரு வெளிச்சம் தூக்கி கொண்டிருக்கிறது. யாருக்காக? நமக்காக. யோவான் சொல்லுகிறார், யோவான் 29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என்ன சொல்றாரு? தேவ ஆட்டுக்குட்டி. என்னன்னு சொல்றாரு? உலகத்தின் பாவத்தை, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை தீர்க்க வந்தவரு ஒரு தேவ ஆட்டுக்குட்டி.
சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்கிட்டு 4 நாளைக்கு தெரிஞ்சுங்க. நான் சொல்லும் போது அதை அடிங்க. சாயங்காலத்தில், இப்போ சாயங்காலத்தில் அதை அடிக்க வேணும். அந்த வசனத்தை அப்படியே நீங்க கண்ணுல வந்து பைபிள்ல பார்க்கணும், படிக்க வேணாம், நீங்க பார்த்துனா போதும். சாயங்காலத்தில் அதை அடிக்க வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டியை. அந்த சாயங்காலத்தில் அதை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து நீங்க இருக்கிற அந்த ஸ்தலத்துல வீட்டின் மேல் சட்டத்தையும் அந்த கதவுலையும் என்ன பண்ணுவாங்க, தெரிச்சுங்க அப்படின்ற சொல்லிட்டு சங்காரத்துடன் வருவான். யார் யார் வீட்டுல எல்லாம் ரத்தம் இருக்குதோ அதை பார்த்து அவன் கடந்து போயிடுவான். யார் வீட்டுக்கு இல்லையோ அவங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் அவங்க வீட்டுல உள்ள முதல் பையனை என்ன பண்ணுவாங்க, மிருகத்தில் இருந்து மனுஷர் வரைக்கும் எல்லாரும் சங்க வச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க விடுதலை ஆகிறாங்க. அதுக்கு அடிமை தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த இடத்துல தேவைப்படுகிறது. யாத்திராகத்துல மோசே சொல்றது, இயேசு கிறிஸ்து அங்க கட்டர் வந்து என்ன சொல்றாரு, மோசே மூலியமா சொல்லப்படுகிறது. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பஸ்கா என்று சொல்றாங்க. இது கர்த்தருடைய பஸ்கா. இது எப்பொழுதும் நீங்க என்ன பண்ணணும், நினைவு வச்சுக்கணும், இதை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில எந்த நாளில் அடிக்கப்பட்டார் என்று பார்த்தா பஸ்கா அன்று. பஸ்கா பண்டிகை அன்று தான் இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டார். எப்படியாக? இவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக. எதற்காக? நம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. அங்க எப்படி எகிப்திலிருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வீடு திரும்புவதற்கு, அவங்க கானான் தேசத்திற்கு புறப்படுவதற்கு எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த ஆடு ஒரு ஆணாக இருக்க வேண்டும், பழுதற்றதா இருக்க வேண்டும். அப்படியாக இங்கும் நமக்காக முதல் பலனானவர் இவரு பஸ்கா ஆடாக நமக்காக மாறினார். அப்போ சரி மாறிட்டாரு. அப்பயே என் தேவனே எல்லாம் தெரிந்த ஆண்டவருக்கு ஏன் அந்த வார்த்தையை சொல்லி அவர் கூப்பிடணும்? அப்போ யோவான்ல நம்ம பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிங்க. நான் தனித்திருக்கவில்லை, நான் தனியா இல்லை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்றான். ஒன்றாய் இருந்த இயேசு கிறிஸ்து, ஒன்றாகவே இருந்தவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறாரு? தனியாக விடப்பட்ட நிலையிலே இருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் கதறார். அவருடைய சிலுவையினுடைய வேதனையை விட பிதாவை நம்மும் பிரிச்சுட்டோமே, கடவுளின் பிரிவினை இடத்துல நாம் பார்க்கிறோம். யோவான் 8:29 வாசம்னா, அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை அப்படின்னு. யோவான் 8:29 பிதாவுக்கு நான் எப்பொழுதுமே பிரியமா இருக்கிறபடினால அவர் என்னை எப்பவுமே என்ன பண்ணலாம், தனித்து விடவில்லை அப்படின்னு சொல்றது. இப்ப கூட அப்படி இருந்த இவர்கள் 2 பேரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஆனா இந்த வேளையில உனக்காகவும் எனக்காகவும் நம் அனைவருக்காகவும் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவானுக்குட்டியாக உலகத்தின் மொத்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பிதாவின் முகம் மறைக்கப்பட்டு தனிமையில இருக்கிறதை அவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் நாம் பார்க்கணும். ஏசாயா 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. எது? நம்முடைய அக்கிரமம். நம்மளுடைய அக்கிரமம் நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் பிரிவினையா இருக்கிறது. இப்பொழுது கடவுளுடைய பிரிவினை யாரால? நம்மளுடைய அக்கிரமத்தினால, நம்மளுடைய மீறுதலினால, நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தமாக அவர் இப்பொழுது எப்படி ஆயிட்டாரு? அக்கிரமக்காரரால் ஒருவராக எண்ணப்பட்டார். பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார்.
அதை ஆண்டவர் எதற்காக சிலுவை ஏற்றுக்கொண்டார் என்று பார்த்தோமானால், நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணும்படியாகவே அவர் கேட்கிறார். நம் பாவியா இருக்கும்போதே அவர் நமக்காக மரித்தார். இஸ்ரவேல் பாவிக்கு தான், ஆனாலும் அவர்கள் மேல் ஒரு இரக்கம் வைத்து மோசே அனுப்பி அந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். நமக்காக நாமும் பாவிகளாய் இருக்கிறோம். நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பஸ்கா பண்டிகை அன்று இந்த 9ஆம் மணி வேளையிலே முழு பாவியாயிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது நிமித்தமாகவே இந்த இடத்துல கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். கதறி இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார்? சும்மா வந்து ரட்சிப்பு ஒண்ணுமே, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். அவருடைய பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது. குற்றமே செய்யாத அவர் நமக்காக பாவமானதை நிமித்தமாய் வந்ததனுடைய பரிசு ரட்சிப்பு. அதை நாம் எப்படி பயன்படுத்துறோம்? வியாகுல வேடனன்றே அவர் ஜெபிக்கும் பொழுது ரத்தமும் கண்ணீருமாய் வந்தது என்று பார்த்தோம். அவர் எவ்வளவு வியாகுல பட்டிருந்தார். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாம் வெளிச்சாத்தான் வரும். அப்ப எவ்வளவு ஒரு வேதனைப்பட்டிருப்பார், வியாகுலப்பட்டிருப்பார். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை தன்னை உட்படுத்தி இருக்கிறார். அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவர் எவ்வளவு பாடுபட்டு அந்த ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி இனி எப்படி வாழணும்? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை நம்ம தவறு செய்யும் போது யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திக்காம ஆண்டவர் மன்னிச்சுவாரு, மனுஷனே பாரு, என் கஷ்டம் அவங்களுக்கு தெரியும், என் சூழ்நிலை அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது அந்நிய சொல்லலாம், தெரியாத சொல்லலாம். ஆனா நம்ம என்ன பண்றது? சொல்லக்கூடாது. ஒரே சும்மா சும்மா அவரை சிலுவையில் ஒரே டைம் தான். அதுக்கப்புறம் நான் தான். அப்ப தவறு செய்யும் பொழுது கோபப்பட்டாலும் பாவம் செய்யாத இருக்க வேலை சொல்லுது. கோபத்தினால அடைக்கணும் நம்ம. ஏன்னா கிறிஸ்துவின் பிள்ளைகள் எவ்வளவு ஆண்டவருக்கு எவ்வளவு பரிசுத்தமே இல்லாதவர் ஒருத்தர் நமக்காக பாவமாகி சிலுவிலை தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆனா நம்ம சின்ன கோபத்தினாலையும் பாவம் செஞ்சிருந்தே. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவருடைய ரத்தம் நமக்கு எப்பேற்பட்ட நமக்கு அவர் கொடுத்த பரிசு என்ன பரிசு கொடுத்துருக்கோம்னா பாவம் என்ற பரிசு கொடுத்துருக்கோம். ஆனா அவர் நமக்கு கொடுத்த பரிசு என்னன்னா பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம என்னென்ன ஒரு புது உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ரத்தம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா சபையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் சொந்த ரத்தத்தினாலே சபையை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சபை எப்படி உருவாகுதுன்னா ரத்தத்தினாலே. யாருடைய ரத்தத்தினாலே? அவருடைய ரத்தத்தினாலே. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண வரும்பொழுதெல்லாம் நாம் எப்படி வருகிறோம்? பாவம் செய்து கொண்டு வருவீர்களானால் வேதம் சொல்லுகிறது சிலர் பலவீனர் ஆகிறாங்க, சிலர் வியாதி ஆகிறாங்க, சிலர் நித்திரையும் அடைந்தார்கள். அறியாமையை செஞ்சிடறோம். நாம் அறிந்து எந்த ஒரு காரியத்தை துணிகரமாய் நாம செய்வோமானால் யோசித்து நாம் இதுக்கப்புறம் சிந்தித்து செயல்படணும். ஒரு ரட்சிப்பு நம்மளுக்கு எவ்வளவு விலை மதிப்பு ஒரு ரட்சிப்பு. அதுக்கு விலை கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. நம்ம மேலே சும்மா நம்ம தவறே செய்யல, நம்ம மேல ஒரு படி சொன்னா நம்ம எவ்வளவு கோவப்படுறோம்? விடுறோமா? இல்ல. பாவமே அறியாதவர் நமக்காக பாவமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாரே, அவரும் பின்னால் ஒன்றாய் இருந்தார்களே, இப்ப அவருடைய முகம் மறைக்கப்பட்டு தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறாரே. இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து அந்த ரட்சிப்பை, அவருடைய ரத்தத்தை நாம் பெறும் பொழுது ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணி பய பக்தியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். திருச்சபை
ரத்தத்தினால் உருவானது. அனுதினமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு ஒரு நாள் மட்டும் கிடையாது. அனுதினமும் 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 நம் ரட்சிப்பு அடைய வேண்டும். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சங்கீதம் 22:1 படியாகவே சொன்னார். அவர் பல வேளையில மத்தியில நாம் பார்க்கும் பொழுது அவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பரிசுத்த ஆவியினால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுற பிசாசு சோதனை நேரத்துல அவர் வார்த்தைகளை கொண்டு அதிலிருந்து வெளிவராது. இந்த இடத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை சொல்லி அவரை பலப்படுத்துகிறதை தரிசனம் பார்க்கிறோம். அப்போ நாம் ரட்சிப்பை எப்படி அடைந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து அவர் பாவத்தையே இல்லை. அவர் அவர்கிட்ட பாவமே கிடையாது. எவ்வளவு வேணும் இருளில்லை அவர்கிட்ட. அப்படி இருந்தவர் நமக்காக பாவமாகி ரட்சிப்பை எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து நாம் இனி அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக மற்றவர்கள் ஏன்னா அநேகருக்காக சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் நமக்கு மட்டும் இல்லை. அவருடைய ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு நமக்காக இன்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஆண்டவர் கொடுத்த பரிசை பாவம் அவர் நமக்கு கொடுத்த பரிசு நித்திய வாழ்வு. எப்பொழுதும் மறந்துவிடாதபடி எப்பொழுதுமே நம்ம அவருக்கு பாவமே கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்த்து நம்மளே சரி செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இசையாளர் செய்வாராக. ஆமென்.